இங்க பாத்தீங்களா? இது எதுக்கு? ஒன்னும் இல்லைங்க, இது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். இது என்னன்னு சொல்லுங்க. இது என்ன மகா? சாமி போட்டோ. இது என்னைக்காவது மாறுமா? மாறாது. ஏன் இது கேக்குற? இருங்க, அத நானே சொல்றேன். நாம சாப்பிடுற சாப்பாடு, வாழற வாழ்க்கை முறை, இப்படி எல்லாமே மாறினா கூட நம்மள சுத்தி இருக்கிற உறவுகள், எமோஷன்ஸ், சாமி கும்பிடுறது, இதெல்லாம் எப்பவுமே மாறாது. சோ எனக்கு ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு. வெளியில எல்லாரும் நெகட்டிவா பேசினாங்கல்ல, அதனால இத கோவில்ல இருந்து ஆரம்பிக்கலான்னு தோணுச்சு. எல்லா கோவில் வாசல்ல உள்ள கடையிலயும் அர்ச்சனை கூடைய பிளாஸ்டிக்லயோ இல்ல கேரி பேக்லயோ கொடுக்கறாங்க. அத மாத்திட்டு பிளாஸ்டிக்கு பதிலா மூங்கில் கூடைய கொடுத்தா நல்லா இருக்கும்ல? இங்க பாருங்க. இத பாருங்க. இத நாமளே ஆர்டர் பேசிஸ்ல ஹோல்சேல்ல பண்ணி கொடுக்கலாங்க. இத பாருங்க. வீட்ல எப்பவுமே பணத்தேவை, அன்றாட பிரச்சனை எல்லாம் எப்பவுமே இருக்கதா செய்யும். இதுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆகி உங்க யோசனைய சுருக்கிக்க வேண்டாம். இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க சராசரி மனுஷனா யோசிக்காம பிசினஸ் மேன் சூர்யாவா யோசிங்க. ப்ளீஸ்ங்க. புரியுது மகா. ஆக மொத்தத்துல இந்த ஹோல் கான்செப்ட்ல பழச மறக்க கூடாதுங்கிறது தான் முக்கியம். எஸ். சரி, இப்ப நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். பழச மறக்க கூடாதுன்னா அப்ப நீங்க எனக்கு கொடுத்த டார்ச்சரையும் நான் மறக்க கூடாதுல்ல? அப்படிதானே? ஆய், என்ன மகா கடைசியில என்னைய கால வர்ற நீ? பின்ன அவ்வளவு சீக்கிரம் நீங்க பண்ண டார்ச்சர் எல்லாம் மறந்துடுவாங்களா? நீங்க என்னென்ன டயலாக் எல்லாம் விட்டீங்க. எப்போ கிளம்புற, நீ எதிர் சீட்டு பயணி, ஏதோ கல்யாணம் பண்ணிட்டோமேன்னு டிராவல் பண்ற, அப்படி இப்படின்னு என்ன என்னென்னலாம் பேசுனீங்க. அதெல்லாம் நான் மறக்கணுமா? நான் மறக்கணுமா? ஏய் மறக்கணுமா? வலிக்குது. மறக்கணுமா? ஏய் வேணாம் வேணாம் வேணாம். இங்க பாரு, இந்த வாயால கெட்டன்னு சொல்லுவாங்கல்ல, அது நான் தான் நினைக்கிறேன். மகா, தப்பிக்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு. என்ன? கெட்டத மறக்கணும், நல்லத நினைக்கணும். அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா போகும். பாரதியாரே சொல்லியிருக்காரு, சென்றதினி மீளாது மூடரே. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இன்னைக்குதான் பிறந்தோன்னு ஒவ்வொரு நாளும் நினைச்சுதான் வாழணுமா. அதனால நானும் இப்ப அப்படிதான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்னைக்கு பிறந்த சின்ன பாப்பா. எங்க உன் மடியில என்ன படுக்க வச்சு கொஞ்சம் தாளாட்டு பார்க்கலாம். உங்க மூட மாத்த நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே தானே? ஓகே. சீக்கிரமே இந்த வீட்டோட பண கஷ்டத்தை தீக்க ஏதாவது பண்ணணும். அத்தையும் மகாவும் மனசுக்குள்ள கஷ்டப்பட்டு இருக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. சீக்கிரம் ஏதாவது பண்ணியே ஆகணும். அவங்க வாயால வாழ்த்துறது நல்ல விஷயம்தான். அதே மாதிரி நீயும் வாயால வாழ்த்துனா இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளவுதானே? ஆல் தி பெஸ்ட்ங்க. அப்படி இல்ல, உன்னோட வாயால உன் சிரிப்பை சரியில்லையே. என்ன அடிக்க போறியா இல்ல கிள்ள போறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல.
சூப்பர் மகா. இந்த ஆசீர்வாதம் எப்படி வேலை செய்யுதுன்னு பாரு. ம். போயிட்டு வரேன். ம். இன்வெஸ்டருக்காக பல இடங்கள்ல அலைஞ்சு பார்த்தாச்சு. இப்போதைக்கு எதுவும் ஓகே ஆகிற மாதிரி தெரியல. மாமாவுக்கும் இந்த பொம்மை ஆர்டர்ஸ் எதுவும் வரல. இப்போ நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு நான் என்னோட ரூட்டில் பிஸ்னஸ் பண்ணால் ரொம்ப நாள் ஆகும். அது வரைக்கும் ஃபேமிலியை ரன் பண்ணணும்னா நான் அதிரடியாக ஏதாவது பண்ணி ஆகணும். அதுக்கு இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இதுதான் இப்போ கையில் இருக்கிற ஒரே விஷயம். ஆரம்பிச்சிட வேண்டிதான். என்ன இப்படி வேர்க்குது? மரத்துக்கு கீழே தானே இருக்கும். கடையை விரிச்சிட்டோம். ஆனா இதெல்லாம் எப்படி விற்க போறோம்னு தெரியலையே. ஆனா என் குடும்பத்துக்காக இதை பண்ணி தான் ஆகணும். எப்படியாவது இது எல்லாத்தையும் நான் வித்து தான் ஆகணும். வாங்க சார், என்ன வேணும்? யோ, இப்பதான் டீ குடிக்கலான்னு போனேன், அதுக்குள்ள என் இடத்த பிடிச்சிட்டியா? என்னது, உங்க இடமா? சார், இது ரோடு தானே சார்? இது ரோடு தான். நான் தினமும் இந்த நிலையில தான் படுத்து தூங்குவேன். இப்ப நீ பிடிச்சிட்டியப்பா? அப்படிங்களா? நான் இப்போ எல்லாத்தையும் எடுத்து அடுக்கி வச்சிட்டேனே. என்ன வந்து வேற இடம் பாத்துக்க சொல்ற அதானே? நல்லா தூங்கலான்னு வந்தையா. இப்ப நான் எங்க போய் வேற இடத்த தேடுறது? என்ன, ரோட்ல கடை போட்டதுக்கு இவரு வீட்டுல கடை போட்ட மாதிரி கோச்சுக்கிட்டு போறாரு. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கே. அப்பா அப்பா எனக்கு அந்த கேளுடா. பேங்க் அதெல்லாம் வேண்டாம். நீ எனக்கு உடைச்சிடுவடா. இல்லப்பா நான் உடைக்க சொன்னா கேளுடா, வேணாம்டா. மாட்டேன். சார் 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 இருங்க சார். வேணாம் சார். குழந்தைய சேமிக்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்க சார். வாங்கி கொடுங்க சார். என்ன சார் நீங்க? அப்பா அப்பா ப்ளீஸ் பா. சரிடா, வாங்கி தரேன். இந்தாங்க சார். என் பையன் என்ன கேக்குறானோ அதே கொடுங்க. எதுப்பா வேணும்? எனக்கு இது ஆ, எவ்வளவு சார் அது? 50 ரூபா சார்.